தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் சார்பாக நாகப்பட்டினம் மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கம் சார்பில் காலநிலை மாற்றத்திற்கான ஏற்புடைமை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு விழிப்புணர்வு பயிலரங்கம் நடைபெற்றது. இதில் புவி வெப்பமடைதல் குறித்தும் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்தும் இயற்கை வேளாண்மை மேம்படுத்துவது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு காலநிலை பயிற்சி கொடுக்கும் ஒரு முதல் கூட்டமாக இதை நான் பார்க்குறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய கிளைமேட் ஆக்ஷன்ஸ் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக கிளைமேட் லிட்ரஸி ப்ரோக்ராம் அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஸ்கூல்ஸில் காலேஜஸில் கிளைமேட் சேஞ்ச் எப்படி என்வரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறீங்களோ கிளைமேட் சேஞ்ச் நீங்கள் உங்கள் சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நகர்வுகள் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற சூழலில் இளைஞர்கள், அதாவது நீங்க தான் காலநிலை மாற்றத்துடைய பாதிப்பு நேரடியா அனுபவிக்க போறீங்க. இப்ப 40-50 வயசு இருக்கிறவங்க அதை நேரடியா அந்த அளவுக்கு உங்க அளவுக்கு உணர போறது கிடையாது. நீங்க தான் இதோடைய சிவியர் இம்பாக்ட்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. அந்த வகையில மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நாங்க உறுதியா நம்புறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்ப வெயில் எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை விட இப்ப வெயிலுடைய தாக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. நம்மளால வெளியில போய் வெயில இருக்க முடியல. எந்த அளவுக்கு வெயில் அதிகரிச்சிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் அந்த கிராஃப். முதல்ல இறந்து போயிட்டாங்க. அங்க ஹீட் டெம்பரேச்சர் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அதிகமா இருக்குது. இந்த ஹியூமிடிட்டியும் இந்த டெம்பரேச்சரையும் சேர்ந்து பார்ப்பதை வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். இது 35 டிகிரி தாண்டிடுச்சு அப்படின்னா எந்த ஆரோக்கியமான ஒரு நபரும் 6 மணி நேரத்துக்கு மேல வெளியில நின்னாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து போற மக்கள் மேல ஸ்பிரிங்க்லர் வச்சு மூஞ்சில தண்ணி பீச்சு அடிக்கிறாங்க. அவங்கள வெட் பல்ப் டெம்பரேச்சர் பாதுகாப்பு. பாகிஸ்தான்ல உள்ள மருத்துவமனைகள்ல தனியா ஹீட் வேவ் வார்டு உருவாக்கியிருக்காங்க. இந்த நேரங்கள்ல வெளியே வராதிங்க, 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் வெளியே வராதிங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு உலகத்துல பல பகுதிகளில் வெட் பல்ப் டெம்பரேச்சர் 35 டிகிரி தாண்டிடுச்சு. நீங்க நாம எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா போன வருஷம் எந்த லெவல்ல இருக்கு, என்ன அளவுல இருக்கு. இப்போ கிளைமேட் சேஞ்ச் இது வரைக்கும் எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். இனிமே அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுது, அதனால நமக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது. இப்போ கிளைமேட் சேஞ்சினால அரசுக்கு எந்த அளவுக்கு இது தடுப்பதற்கு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்குலாம் பொறுப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு தனிநபராகவும் இளைஞர்களாக நீங்க கிளைமேட் அவேர்னஸோட நீங்க செயல்படணும் அப்படின்றது. அத்தனை பேர் வீட்டில் கிச்சன் கார்டன் போடலாம். இது அத்தனையும் நல்லது. அதே மாதிரி வாஸ்துல மணி பிளான்ட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மணி பிளான்ட் வீட்டில் வச்சிங்கன்னா பணம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாஸ்துல ரொம்ப சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வாஸ்துல நம்பிக்கை இல்லை. ஆனால் மணி பிளான்ட் மேலே நம்பிக்கை இருக்கு. இண்டோரில் நமக்கு கொசு வருது அப்படியெல்லாம் சொல்லி கதவை மூடிடுறதுனால இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் பொதுவாக இது மாதிரி அடங்குகள் எல்லாம் கார்பன் ஆக்சிஜனோட லெவலுக்கு மீட்டர் எப்படி வால் கிளாக் மாட்டியிருக்காங்களோ அது மாதிரி மாட்டணும். ரூம் கூலாக இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் CO2 லெவல் அதிகமாகும், ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரி இண்டோர் பிளான்ட் இருந்ததுன்னா அதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் டே ஜீரோ, நெட் ஜீரோ ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று டே ஜீரோ. டே ஜீரோ எப்படின்னா இப்போ இன்னைக்கு சொன்னது ஒரு வேலிட் பாயிண்ட். சென்னை பாதிக்கப்படுதுன்னா இல்லையா, ஏர் ஷோவில் போன வருஷம் 5 பேர் இறந்து போனாங்கல்ல, அது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் தண்ணீர் இல்லாத தினம். நான் இன்னைக்கு காரில் வரும்போது தான் பார்த்துட்டு வந்தேன். நெட் ஜீரோ, அதாவது டே ஜீரோ சென்னைக்கு வராது அப்படின்னு என்னோட நம்பிக்கை. ஆனால் 2019 அப்படி ஒரு நாள் வந்திருக்கு. அது எனக்கு எப்போ தெரியும்னா உங்கள்கிட்ட பேசுறதுக்காக அப்படி காரில் வரும்போதே படிச்சுட்டே வந்தேன் என்னெல்லாம் நடந்திருக்கு. 2019 அரசு அறிவித்திருக்கிறது. செந்தூர் பையா ஐயா அவர்களுக்கு நாங்கள் பலத்த கலகோஷம். விஷயம் கத்துக்கிட்டோம். நாங்க கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம எங்களை சுத்தி உள்ளவங்களுக்கும் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கோம். நிறைய மரக்கன்றுகள்லாம் இது வரைக்கும் நட்டுருக்கோம். நன்றி. இந்த ப்ரோக்ராம்லயும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். காலநிலை பத்திலாம் எங்களுக்கு தெரியல, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய கத்துக்கிட்டோம். தேங்க்யூ. தெரிஞ்சுக்கிட்டேன். பண்ற தப்பு நிறைய கிளைமேட் எவ்வளவு பாதிக்குது, இப்போ ஃப்ளட் வரதுனால நம்ம செய்கிற தப்பு எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். வரும்போது நார்மலாக ப்ரோக்ராம் கூப்பிட்டாங்க, அட்டன் பண்ணி
நான் அப்படிதான் சார் நினச்சி வந்தேன். உண்மையிலேயே ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். பிரபாகரன் சார் பேசும்போது கொஞ்ச நேரம் நான் கவனிச்சேன்னா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து நல்லாவே கவனிக்க ஆரம்பிச்சது சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸில் ஒரு வேலைக்கு போய் கூட நான் திரும்பியும் கூட இந்த மாதிரி ஒரு போல ஒரு ஜாயின் பண்ணி திரும்பி நல்லா பண்ணணும்னு